ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம நாட்டுக்கு 2 டான்ஸ். ஏலே லூசு முண்டை கொண்டே பார்த்து பொம்பளை நிக்கிறடா. என்னடா பட்டியாலா பேண்ட் போட்டுருக்க, ஒரு மாதிரியா Dress போட்டுருக்க? தம்பி எனக்கு கொண்டை இருக்கு. மூடிக்கிட்டு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும் சரியா? இடம் பொருள் பார்த்து பேசுறது உனக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன். என்ன சான்ஸ்? இடம் தவறி ஏதாவது ஏடா கூடமா பேசணும்னு வச்சுக்க. என்ன நீ புருவ? சார் எப்படி பெஞ்சில ஏறி குச்சி எடுத்து சலார்னு அட்டிக்கிறாரு. சரி உன்னை நான் என் கம்ப எடுத்து உன் வாயிலே அட்டிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாரு, என்ன குச்சி எடுத்து அடிப்பாங்க. வேற நான் அந்த சார் கிடையாது. நான் மோசமான சார். நீ மோசமான, நீ ஏதாவது தப்பு பண்ண உன்னை முட்டி போட வச்சு மண்டி போட, நீ முட்டி போட வச்சு மண்டி போட வச்சு நீ என்ன பண்ண சொன்னா நான் பண்ணுவேன். என்னது நீ எவ்வளவு பெரிய பக்கா ரவுடிக்கு தெரியும். கைய பிடிச்சி இழுக்கிறது, என்னை கற்பழிக்கிறது அப்பெல்லாம் வந்துட்டேன்னு வச்சுக்க. காவல்துறை ஐயா வந்திருக்கிறாரு, உன் பேரை சொல்லி உள்ள தள்ள விட்டுருவேன். சொல்ல நீ பக்கா ரவுடி முண்டன்னு ஊருக்கே தெரியும். யாரு நானடா? நீ அப்புறம் நீ ஓகே நாடக உலகத்திலே அசிங்க பாச பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும் தாண்டா. ஆமா ஒன்னு செய்யறது மட்டும் தான் பிடிக்கும். ஏலே ஏடா வெட்டி பேல சோத்த திங்கற சுண்ணாம்பு திங்கறடா. ஏய் சோத்த தாண்டி போட்டாங்க. சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரத்தில் பேசாம இருந்து பழகு. ஆனா மிஸ் ராதா செல்வி, மிஸ் தங்கராஜ் அவர்கள் நல்லா பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேகமா பேசுறீங்கன்ற பக்குவம் தெரியலங்க. யாருக்கு? எனக்கு. அப்புறம் நான் பக்குவமா பேசுறனால தான் நீ பக்குவமா நின்னுகிட்டு இருக்க. இல்ல என்ன நீ புருவ? நக்கிட்டு போயிடுடா. நீ புடிங்கி புரியா? நீ பெரிய உருட்டு உலக பண்ணாடா. நீ காட்டி கண்டமாவாடி. நான் காட்றதுக்கு தான் வந்திருக்கேன். நான் உன்னை உருட்டவே தான் வந்திருக்கேன். திறமைய காட்றதுக்கு நான் வந்திருக்கேன். நான் உன்னை போட்டு நீ உருட்ட தான் வந்திருக்கேன். உருட்டி நக்குன நான் நக்கல மாட்டேன். 5 மணி வரை உருட்டுறேன் 6 மணிக்கு பேக்க தூக்கிட்டு சோளங்குருவி கிளம்பிடுவேன். சரி எங்க நீ உருட்டுற? முதல்ல நீ மேடையில உருட்டுதா? சங்கத்துல போனா சங்கத்துக்கு போனா உன் புருஷன் வெட்டரோட நிக்கிறீங்க. நீ நல்ல மனுஷன். சிங்கம்பட்டி மேடையில இந்த ராதா செல்வியை வேணா உருட்டா என் சிங்கம் தீ குளிக்கும்டா. யாரு உன் சிங்கம்? குளிக்காதான் சிங்கம் தீ குடிக்குது. யாருனாப்பா? எனக்காவது சில ஜீவன்கள் உயிரை கொடுக்காதாடா? அப்படியா? ஆமா. நீ இந்த அருணுகிட்ட போகாத, உன் வயித்துல உயிரை கொடுத்துறா மனுஷன். பாப்பமா பாப்பா நீ என்னத்த கிழிச்சு கேப்ப நட்டு புடிங்கி புடுவ முதல்ல. உன்னையெல்லாம் 10 நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு பேர கூட உள்ள விட்டு ஓடி போறான். போடி அடி என் சோளங்குருவி தங்கராஜ் அவர்களே, ராதா செல்வி அறிவு கண்ணை திறந்துட்டியல. உத்து பாக்குற மனுஷன் உள்ள தூக்கி போட்டுக்கு வாங்கலாம். மூதேவி அனகொண்டா சைச்சில் வச்சிருக்கிற உள்ள தூக்கி டவக்கடு போட்டுக்கிறதுக்கு அது பச்சை மிளகா உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினா, நீ வெளியில போட்டுக்கிட்டு ஆட்டினாடா. அட தரத்திரியை முடிச்சவன. ஒரு ஆம்பளை ஆணவமா பேசக்கூடாதுல. ஆணவம் எங்களை கிடையாது. பொம்பளைய பேச வைக்கிறதா ஆம்பளை நீ தான். அப்படி தப்பா பேசாத. ஒரு குடும்ப குத்து வழக்குனாங்க தான். ஆம்பளை நாங்க பார்த்து நினைச்சாதான் உன் வாழ்க்கை மோட்சம். இல்லனா வீச்சம் எடுத்து போயிட முடியும். இந்த வீச்சத்துக்கு தான்டா மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல 40 நாள் அலைஞ்சிட்டு கிடக்குற. அது வேற எவ்வளவு இருப்பா பாத்துக்க. நான் அப்படி கிடையாது, புரியுதா? ஹலோ எகிரி இங்க வர மைக் அங்க இருக்குல்ல, அப்புறம் இங்க ஆன்கிட்டு இருக்கற அந்த மைக் நல்லா இருக்கா? டெஸ்ட் பண்ணி வால்யூம் அதிகமா ஏத்த சொல்லவா? இல்ல வேணா ஏத்த அடிக்கு. மூடிக்கிட்டு பேசுறா. மைக்ல ஏத்த அடிக்குது மேடம். யாராருக்கு ஏத்த அடிக்கணுமா அங்க அடிச்சு தான் ஆகும். ஆனா எல்லா தடிக்க நிக்காத. ஆம்பளனாலே வாழ்க்கையில தலை சிறந்தவர்கள், புரியுதா? இந்த அட்டை தருத்துரி ஆம்பளை பொண்டாட்டிக்கிட்ட ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறான் பாரு, அவன்கிட்ட சுத்தமாவே எந்த ஐட்டமும் இருக்காதான். யாரு சொன்னா? எனக்கு இந்த ஆம்பளை அதிகமா பேசுற கண்டாலும் சுத்தமா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தனக்கு அடக்கி வாழணும் முதல்ல. அப்படி பேசாத. நீ அடங்கி போற ஆம்பளைய பாத்துருக்க. உலகத்திலே தலை சிறந்த வர்க்கம் ஆம்பளை வர்க்கம் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பஸ்ல கூட நிறமாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவன் ஆம்பளை மட்டுமா தான் இருப்பான். ஏதாவது பொம்பளை எந்திரிச்சிருக்கியா? கிடையவே கிடையாது. அதுக்கு வயிற்ற தள்ளிட்டு வருங்க, இசுக்க பார்த்து போட்டு எந்திரிக்க சொல்றாங்களாம். அவனை தலையை திருப்பி உக்காந்துக்கிறது. நீ என்ன ஆம்பளை பத்தி புறணி பேசுற? நீ நாசமத்த முண்டை. ஆம்பளை எவ்வளவு வைராக்கியம் படுத்தோ தெரியுமா? நாங்க நாயா ஓடி ஓடி உழைக்கிறனால நீ வீட்டுல பகமானமா உக்காந்துக்கிட்டு சோறு இழுத்து திங்கிற. ராசா மன்னிச்சிருங்க, பேச தெரியாத பெண்மணிகள் வருவா பாருங்க, அவங்கள்ட்ட பேசணும். உன் கலாச்சாரத்தில் கழுதையை விட்டு ஓட்ட விட, உன் நாகரிகத்தில் 4-3 நாயை விட்டு கடிக்க விட, ஓ இதிகாசத்தில் ஒரு குண்டா ஈயத்த காய்ச்சி ஊத்த, நீ சொன்னியே உசு பொம்பளை வயிற்ற தள்ளிட்டு வராங்க. பொம்பளை வயிற்ற தள்ளதுக்கு யாரு காரணம்? ஆம்பளை. நீ டிசிஸ் போட்டு முடிச்சனால தான் பொம்பளை வயிற்ற தள்ளுற. அப்போ இடம் கொடுக்கணும்ல. இடம் கொடுக்காதவே மனிதாயமான மனிதனே கிடையாதுல. இடம் ஒரு இடத்த கொடுத்ததுக்கு நீ இம்பிட்டு பேச்சு பேசுறிய. தாலின்னு ஒரு தர்த்திரியத்தை கட்டி உனக்கு முதல் இரவுன்னு ஒரு இரவை படைச்சு இந்த ஆண்டவன் புரோட்டாவுக்கு மாவு நேர மாதிரி பிணைஞ்சு
என்ன நான் பாடுபடுத்துற ஆப்பிள் பழம் மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து எங்களை ஃப்ரெஷ்ஷாக அப்படி கொடுத்து விடுவாங்க. ஓ முகரையில் முள்ள விட்டு அடிக்க, குரங்கு கையில் கிடச்ச பூ மாலை மாதிரி கொதறி எடுத்து, சும்மா இருக்கிற வயிறை பலூனு மாதிரி வீங்க வச்சு, அதுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி பிரைவேட் ஆஸ்பத்திரியில் அந்த பொம்பளை தொடையை பிடிச்சிக்கலவும் வடையை பிடிச்சிக்கலவும் ஒன்றை மாதிரியே புள்ள வைத்து, அந்த பிள்ளைக்கு நாங்கள் சம்பாரிச்சு, அந்த பிள்ளையில நாங்கள் நல்லா படிக்க வச்சு, ஒரு இடம் கொடுத்ததுக்கு பண்ணுறியே எனி டைமும் உனக்கு நாங்கள் இடத்த காமிச்சுக்கிட்டு கிடக்குறோமே, அப்போ நாங்கள் எங்கே போய் இடிச்சுக்கிட்டு சாவுறது? மானகட்ட முண்டை ஒரசரி மானகட்ட முண்டை பேசுற அவர் பேச்சு என்னமோ நீ மட்டும் தான் மாசமா இருக்கியா? இங்க பாரு, மாசமா இருக்குன்னு எவ்வளவு ஒரு புனிதமான தெரியுமா? அந்த காலத்திலும் பிள்ளை பெத்த மறுநாளே கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்க போன ஆளுகளா இருக்காங்க. இப்ப நீங்க பொம்பளை அப்படியா இருக்கீங்க? 10 நாள் வயித்துல கரு நின்ட்டா போதும், செம்ப தூக்காத, அடியில காலை வைக்காத, பாய சுருட்டாத, அதை புடுங்காத, இதை புடுங்காத, அப்புறம் ஆஸ்பத்திரி இழுத்து படிச்சுக்கிட்டு டாக்டர் என்ன ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு, வயித்தை புடுங்குவாரு, ஒழுக்கமா நாயா வேலை பார்க்கணும், அப்பதான் சுகப்பிரசவம் பிறக்கும். புரியுதா? சொன்னீங்களே செம்ப தூக்காத, படியில யாராட அத நக்காத அப்படிங்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டு கத்துறாங்கறிய. அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் ஒரு நிலமா இருந்தாலும் ஒத்த ஏக்கரா இருந்தாலும் 10 ஆள் உழுதாங்க. என்ன காரணம்? அவங்க சாப்பிட்ட சாப்பாடு கம்பங்கூழு, சோளக்கூழு, கேப்பக்கூழு, அந்த கிழங்கு, இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த சோளம் எல்லாத்தையும் கலந்து அடிச்சாங்க. இப்ப அப்படியா இருக்கிற? என்ன பீஸாவில இருந்து பர்கர்ல இருந்து எல்லாத்தையும் தின்னுட்டு ஐட்டம் கிளம்ப மாட்டேங்குது உனக்கு. நீ சொல்ற எங்களை செம்ப தூக்காத, படிய நக்காத, அதுல யாரால நாங்க பொம்பளைல பத்தி பொறி பேசன பட்டா பொச்சுக்காப்பு பாயல தேவலாம் பேசுன வாயில ஒரே அடிச்சு போடுற. என்னத்த பேசி கிழிச்ச? பொம்பளைக்கு இம்பட்டு வாய் பேசினாலே உன்னை கட்டற உரிச்சு 3 நாளா விரட்டி விட்டுவாங்க. ஆம்பளைக்கு இவள மகத்துவம் கொடுத்து பேசும்போது மாதவராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பழமொழியை எழுதின ஆள் யார் தெரியுமா? முண்டாசு கட்டிய மகாகவி பாரதிதாசன். அது யார பத்தி எழுதி இருக்காரு? பொம்பளை எங்களை பத்தி தான். மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். தவம் செஞ்சனால தான் உனக்கு கல்யாணம் ஒரு கர்மாந்தரத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஞாபகத்துல வச்சுக்க. மாதவர் சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்களே தேசிகமும் தெய்வீகமும் படைத்த நம்ம தேவரையா, அந்த ஐயாவை பெற்ற அன்னை யார் தெரியுமா? பெண்மணி தான் இந்திராணி அம்மையா. ஆமா. அப்துல் கலாம் பத்தி பேசுனீங்களே, அவங்கள பெத்தது யாரு? பெண்மணிதான். பெண்மணிதான். இப்ப இந்த சிங்கம்பட்டி மேடையில தங்கராஜ் தக 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 தகன்னு நிக்கிறீங்களே, அதுக்கு யாரு காரணம்? பெண்ணுதான். பெத்த தாய் தான். ராதா செல்வி சிங்கம்பட்டி மேடையில நிக்கிறதுக்கு யாரு காரணம்? என்னை பெத்த தாய் தான். அப்ப பொம்பளை இருந்து பிளந்துகிட்டு குழந்தைய பெத்து பூமியில இறக்குற யாருக்கு தெரியும்? நீ எங்க புடுங்க சொல்ற புடுங்கி என்னடா வாய் மட்டும் ஒண்ணு இல்லன்னு வச்சுக்க, ஒண்ணு எல்லாம் புரட்டாம பண்ண கூட கூப்பிட மாட்டாங்க. சந்தேகப்படுறியாடா? கண்ணகி பரம்பரையில் பிறந்த பெண்மணிடா நான். நீ உலக லோக்கல் முண்டை நீ பேசுற காலத்துக்கு வச்ச என்ன சடச்சட வெட்ட அடிக்கும்டா. முத மூத்திரத்தை அடி முண்டை அடக்கிக்கிட்டு இருக்க ஓயாம நீ சடச்சட அடிக்கிற. ஜோசியக்கார் சொல்லியிருக்கார் அம்மா ராதா செல்வி 2026ல எந்த பெண்மணிக்கு ஆடுதோ இல்லையோ உனக்கு மட்டும் நல்லா கிடுகிடுன்னு ஆடு. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் ஆடிறான். என்ன ஆடு? ஏற்கனவே ஆடித்து ஆடுதா ஆடலை அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அருன்னு சொல்லி கட்டத்துக்கு தான் ராமதாஸ் வச்சிருக்கேன். அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஒழுக்கமா பேசுற ஒழுக்கம் கட்டவன சொல்லி வச்சுக்கோ. நீ ஆம்பளையா பிறந்து என்ன சாதனை பண்ணிருக்க? என்னது சாதனை பண்ணணும்? நான் ஆம்பளையா பிறந்ததே ஒரு சாதனை தான். நானா பொம்பளையா பிறந்ததே சாதனை தான். பொம்பளை தானே? ஆமாங்க. பேச்சு பேசுறல பேச்சல மோதி பாப்போம். மோது வா. பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலாம். கம்மாத்துக்கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தி பொம்பளை என் பணியாரத்தை காணலையே, என் பணியாரத்தை காணலையே அப்படின்னு ஓதிக்கிட்டு தெரிஞ்சாலாம். சொல்ற சிங்கம்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. ராதா செல்வி இதுக்குள்ள வாச்சா எத்தத்தண்டி இல்லடா. எத்த தண்டி சார பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உன் பாம்பு பல்ல புடுங்க வேண்டியதுதான். ஆமா, அண்டங்காக்கா நீ அனோகோண்டாவே கொண்டு போல. அண்டங்காக்காக்கு மண்டை பெருசா. கேட்டுக்கடா சோளங்குரிய தங்கராஜ் சொல்லுங்க. அண்டங்காக்காக்கு மண்டை பெருசா. சொரட்டு தாயில கிழட்டு தாயில கேக்குதா? இவங்க அப்பத்தாவுக்கு பெரிய தொண்டை பெருசுனாகலாம். அப்படியா? இங்க வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னைக்குமே பெண்கள் இருக்கிறப்ப நான் வந்து தரக்குறையா பேசிட மாட்டேன். ஏன்னா எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் பேசுறேன்னா உனக்கு வாய் ரப்பு கூடிருச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும். ஆனா இந்த வாய் பொழைக்காது, பொழக்கும். உன்னை பொழக்க வைக்கிறதும் உன்னை இழிக்க வைக்கிறதும் இங்க என்னால மட்டும் தான் முடியும். வாங்க, நீங்க எந்த அளவுக்கு பொழக்கிறீங்கன்னு இன்னைக்கு பாப்போம். மோதி பாப்போம். செய்யறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாவடை அவுரும், சட்டை கிளியும். பரவாயில்ல, நீ சிங்கம்பட்டியில முண்டமா கூட நில்லு. இதுல நீ அவதாரம் கட்டுற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? எதுக்கு? ஆமா. உன்னை மெயின்டைன் பண்றதே ஒரு அவதாரம் தானே. உன்னை 10 பேர் தூக்கி போட்டு ஊமை குத்துற மாதிரி இருக்கு. நான் 20 தடவை குத்துறாலும் உன்ன மாதிரி கத்த மாட்டேன். ஏய், தொகுதியை பிரிச்சுக்க. என்னடா கேட்டா எப்படி எங்க அக்கா புலக்குன்னு பார்க்க போறியா? ஆமா 500 பேரா இங்க பாரு. டேய் 500 பேர் வருவாங்க. பிச்சிட்டியா மனுஷே. டேய் சும்மாடா கோண குஞ்சுக்கார பேட. ஆள பாரு ஆளு. இது ஜிப்ப போடுறா அவன் எதை பாத்துர்க்கா? ஆஹா. கணிச்சிரேன் யாருக்கு எப்படி இருக்கு முகத்தோட்டம் உதவுதான்னு பாப்போம். பிடிக்கும் மாமா. எடிங்க மேலும் அடிங்க தாழும் இனிதான் நாட்டக்க ஆரம்பம். எடுங்க மேலும் அடிங்க தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்டு என்னடா முதல்ல இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க பாலகுமாரா? வாங்க வா. இங்க வர நான் இடிக்கிற பத்தி பிரச்சனை இல்ல. என்ன மாமா? இடிக்கிற பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். உள்ள இருக்கிற பம்பர கட்டி எடுத்து வைக்க சொல்லு. சும்மா எந்த நேரமும் இடிச்சுக்கிட்டே வர்றா வரியாடா? அப்படியா? வரியாடா? நெசமா வா. வாடா நக்கி நாராயண வாடா. இங்க வா. ஏய் ராதா செல்வி உதுத்த முண்டியா போயிட்ட? எப்படா இது அரிப்படுத்த இப்ப உதுத்து 20 வருஷம் ஆச்சு. கூட்டத்துல குனிஞ்சு நக்கிற குருவமா அஞ்சவரு நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் அவ சொல்லுப்பா? ஒரிஜினல் முடிய பாருங்க, கக்கு சூட்டுற விளக்கு மாதிரியே இருக்குவாரு. சத்தியம் பண்ணு. சத்தியமாடா? சத்தியமா சத்தியமா? உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டு மசாலா. வாடா வெட்டி புண்ணாக்கு போடா முதல்ல. தூக்கி கொண்டு உள்ள. டேய் மதனு தலாடி வச்சு மூச்சு அமுக்குறான். இருடா. அது அமுக்குனது இருக்கட்டும். நீ இப்ப என்ன பண்ண? வேணாம்னு தள்ளி விட்டு எதை புடிச்சு தள்ளுன? மூடு முண்டை உடனே எதை புடிச்சுன்னுவான். அங்கே இடி முழங்குது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி. வாடா. என்ன ஆவி அடிச்சிச்சாடா? எவ்வி அட்டிக்குமே. எஃபெக்ட் ஓவரா இருக்கு. ஆத்தி சீ சீ சீர நோனிச்சு நோனி அத்துட்டாங்க. அப்பன்னு பாத்திய அப்பத்த கேட்டிய பாத்திய ஏ அப்பத்த பாத்தியா? உன் அப்பா ஊசி போச்சு மூடு. உன் அப்பத்தை இன்னுமா வச்சுக்கிட்டு இருக்க? இந்த அப்பத்தையும் சாப்பிடுறதுக்கு சூத்த கருவாடு கட் பண்ணு. உன் சூத்து காலி ஆயிரும்டா. ஏய் சுதாகர் வீடியோ கட் பண்ண நோனி அந்த உனக்கு. கட் பண்ணாம அவன ஓ நோனி கம்பு வந்து போயிரு. கட் பண்ணு முதல்ல. எடுக்காத. அவன் கட் பண்ண தண்ணிய போடு. தனியா போடு. தந்தான் செவ்வந்தி பூ பிடிச்சிச்சுனாக்கா அவை என்னக்கா எதிர்த்தாட்ட எஞ்சிருச்சா சொன்னாக்கா. அப்பத்த பாத்தியா? உன் மசுரை உங்கள்ட்ட எரிஞ்சே விடுவேன் மூஞ்சி முகரை அப்பத்த பார்த்து. வேற பாட்டு பாடவா? வேற பாட்டு வேண்டாம். தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கிக்கிட்டு குத்துனாரு. ராமநாத் குத்துனாரு ராதா செல்விய குத்துனாரு. அப்புறம் என்ன நீ மட்டும் ரைமிங்கா வருது. ஆளை பத்தியா பாட்டு ட்ரெண்டிங் என்ன மாத்தி மாத்தி பேசுற? என்ன பாட்டு மாடி பாடியா? குண்டே கூட்டத்துல கொண்டு நிக்கிற குருவமா குருவமா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவம்மா மாடமல வருவம்மா.
ஏண்டா ஏண்டா எதையும் பாத்தியாடா? புழு புழுன்னு இருக்கும். அடே என்னடா ஏடா கண்ணு கண்டா இருக்கு. கரேன்னு அப்படித்தானே. இந்த கல்லு கலர்ரா. என்ன தங்கப்பாணி அடுத்து கேமரா எடுப்ப ஒயிட்னர் பிரஸ் வாங்கிட்டேன். வெள்ளை அடிச்சு விட்டுருவான். ஆஹா ஆத்துல காத்தடிச்சா அலையோடு எந்த விளையாடும். ஆத்துல காத்தடிச்ச அலையோடும் கோயில் அம்மனுக்கு சுடகாட்டு சுடகாட்டு குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா. ஒத்தொரு உனக்கு தார பத்தாட்டி எடுத்து வாரேன். பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான். இந்த பாட்டு அப்படி வராதுமா. வேற பருத்தி எடுக்கையிலே உன்னை பாத்துருமுல. மானகட்ட பயல மானகட்ட பயல. நல்ல நல்ல பாட்டெல்லாம் ஏன்டா அப்படி பண்ற? பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான். ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாளாகாத ஒருத்தி எடுக்கையிலே ஓடி வந்தாளாகாத ஓடித்தா வந்திருப்பேன். உன்னா மட்டும் ஆச்சிருந்தா ஏய் குளிச்சாமி அந்த மூலையில பண்ணர் வாரு எடுத்துடா. அந்த விளக்கு பிஞ்ச விளக்கு மாதிரி இருந்தா எடுத்து வரேன் தாங்க விளக்கு. ஆடின ஸ்கிப்பிங் வரா. கண்ணை மூடிக்கிட்டே ஆடுங்க. அவ்வளவுதான். கண்ணை மூடுங்க. இந்த ஆட்டத்துக்கு பல்ட்டி அடிக்கிறியா? சும்மா கோட குச்சி பயல முதல்ல. அடே அது ஒட்டு முடிடா கையோட வந்துருந்தா. கிறுக்கு முண்டை ஏக்கிறாடா காலை பிடிச்சி இழுத்து குத்துறாவு. Dress மேல நான் 3 வாட்டி அடிச்சேன். ஒத்த வாட்டி அடிச்சேன். இன்னும் 2 வாட்டி அடிக்கணும். நான் சொல்லல எங்க அக்கா பாயிண்ட புடிச்சு நான் பேசுறேன். எப்போதுமே புடியோட தான் நிப்பேன். அவா அங்க போயிராத கடவை கிழிச்சிருவாங்க. ஆஹா முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே.
அந்த முட்டு முண்டை எங்கடா அஞ்சவர் உங்க நீ பாத்துக்க கால கந்துரா. கடவுளே, சிங்கப்பட்டி கிராமத்தார்கள் முன்னிலையில் நல்லா இருக்கணும்டா. நஞ்ச புஞ்ச அம்புட்டு விளையணும்னா நீ வச்ச விளையுமாக்க. வெயிட் அண்ட் ப்ளீஸ். நான் சொல்லி கொடுத்த ஆட்டத்தை என் மாணவர் தங்கராஜ் அப்படியே ஆடி வாத்தியார் பெருமையை காப்பாத்திட்டார். அவருக்கு ஒரு கை தட்டுங்க என் செல்லங்களே. தட்டுங்க. நீ சொல்லி கொடுத்து நான் நக்குனே ஆறு கீரை முண்டே. அந்த மாதிரி ஆடணுமா? ஆடு. எத்தனை நீ முண்டைன்னு சொல்றியா? நீ மூடிக்கிட்டு வாக்காரு. அவனாவது ஒரு வார்த்தை சொல்லி நீ பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. சூத்து வச்சுக்காரு. சாமி அழைக்க போறேன். இந்த கழுத்துல துண்டு போட்டுருக்கவங்கள எடுத்துருங்க. சாமி அழைக்க போறியா? அப்ப அந்த போட்டோ எடுக்கிறவங்க நல்லா உட்காருங்க சாமி. உங்களை கொஞ்சம் உக்கிரமா வர போறேன். ஆமா அக்கா ஒரு நிமிஷம். டப்புன்னு ஏதாவது தாண்டி டபக்குன்னு வச்சு மீச்சு போடுவேன். ஆமா சாமி அழைக்க போறேன். சாமி அழைக்க போறீங்க. சாமி அழைக்க போறேன். நீ கூப்பிட்டா சாமி அழைக்க போறேன். சாமி அழைக்க போறேன்டா. நீ அழைச்சு சாமி கேள்வி பண்ண கூடாது. நீ அழைச்சு சாமி வர. ஆத்தா கருமாரி ஏத்துனே. ஏன் நான் என்ன செய்வேன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? வைங்க மாமா. ஆத்தா முத்துமாரி அகிலாண்ட மகேஸ்வரி ஏ வெள்ளாங்குளம் ஈஸ்வரி. ஐயா மாமா, நான் சாமி அழைக்கணும்னா நீ நாக்கு போடணும். போடுறா பாப்பா. வா நீ வா. மாங்குகிலே பூங்குகிலே செய்தி வந்து கேளு. மாலையிட தேடி வரும் நாடு என்ற நாடு. மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று கேளு. நீ மாலையிட தேடி வரும் நாள் அந்த நாள். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாய வெண்ணே வேலை வெண்ணே மாய வெண்ணே. அம்மாடி முண்டை எனக்கு சாணியா மிதிக்கிற. நோக்கத்துக்கு ஆடுவேன். நாங்கள் விழுந்து விழுந்து வாசிக்கிறோம். காலை திரி விட்டுருவேன். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம்.
எவ்வளவு தாகத்துக்கு குடிக்கிற தண்ணியை எதுல வச்சு தேய்க்கிற வத்தியாரா? ஒரு வாட்டி குடிச்சு பாடுற மதன் உப்பு இருக்கு. ஒழுக்கமா இருந்துக்கு அப்புறம் அருணுக்கு கட்டி வச்சிருவேன். ஏய் நல்லா அக்கா ஆடினாடா. ஏன் மாப்ள மாப்ள உனக்கு என்ன முறை வேணும் அவங்க? இது வந்து உண்மைக்குமே நாங்க நாடகத்துக்கு வேணா பப்பு நர்ஸா இருக்கலாம். உண்மைக்குமே இங்க இருக்கிற ராதாச்செல்வி வந்து வாங்க. வரமாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். நீ பண்ணாம இருந்தா சரியா? உண்மைக்குமே இங்க இருக்கிற நடன மங்கை வந்து எனக்கு சித்தி. ஆனா சித்தி சித்தின்னு நல்லா நோட்டுறா தம்பி. அது நடிப்புடா. நடிப்பு வேற, உள்ள இருக்கிற துடிப்பு வேற. நாடக உலகத்துல நான் உனக்கு என்ன வேணும்? நயம் வேணும். பசிச்சா பால் கேட்பேன். நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். ஏண்டா நீ வத்து மாடு முண்டுன்னு தெரியும். விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு சொல்ற காத சொல்லவா? அங்க வைனா இங்க என்ன தள்ள உள்ள தள்ளுமா உள்ள வா. அப்படி வேற எதுலடா சித்தி எப்படி பேசுறா பாருங்க. மழை மசத்துல தான் பெய்யும். சித்தி நீ கால் வச்சவர்ல சும்மாவே மழை பெய்யாது. நான் என்ன சொல்றேன், காமெடிக்கு வேணா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆமா சரியா? மக்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளுடைய தொழில். சரி, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பபுன் டான்ஸ் நம்ம காரணமா இருக்கும் உண்மைக்குமே. ஆனா நான் வரக்கூடிய மேடையில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பிகேப் பண்றது, பேசுனதே நீதான், அசிங்க அசிங்கமாக வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாம் பெண்கள் என்னை ரொம்ப தவற கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. உலக திருட்டுமுண்டே நீதான். பிஞ்ச செருப்பு இருந்தா எடுத்துவாங்க. ஒரு வார்த்தை அசிங்க பேசக்கூடாது. சரிங்க சித்தி. அதை டச் பண்ணி நடிக்க கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டச் பண்ண கட்டிய கணவரை தவிர வேற யாரையும் நீ எங்க அந்த கோயில்ல சத்தியம் பண்ணுவோம். இதை மூடிட்டு உட்கார்றேன். அது வாஸ்தே தலாடி வச்சு மூச்சு அமுக்குனாங்க. சொல்லுங்க மாமா. சொல்லவா? சொல்லுங்க. இப்பதே மையண்ட மாமாண்ட அப்பப்ப முறையை மாத்திக்க வேண்டாம். மானகட்ட வேலை. பெரிய கிறிசு கட்ட வச்சிருக்கி. ஆமா. சித்தியா இருந்தாலும் கொத்தியா இருந்தாலும் வேலையை நான் நல்லா பார்க்கணும். ஆமா. பார்க்கவா? என்னுடைய ஆசையை எடுத்து முத மாதிரி வைங்க. ஹலோ 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 கண்ணே ராதாச்செல்வி, என் காதலை எடுத்து ஓதுறேன். அருமையான காதலா சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. கடைசியில என்ன ஏமாத்திட்டு வேற ஆளு போக மாட்டேன். அந்த மாதிரி எண்ணத்துக்கு நான் போக மாட்டேன். அப்படியே இருக்கட்டும், குறைக்க வேண்டாம். சொல்ற கடைசியில என்ன கைவிட. அருமையான காதலா சொல்லுங்க பாப்போம். புதுமையான காதலா எதை சொல்லுங்க. உனக்கு சொல்லலாம் ஆசை, ரெண்டு பேரும் நான் அடி வாங்க முடியாது. அதனால என்னுடைய காதலை உன்னை எடுத்து சொல்றேன். எப்படி பாத்தீங்கன்னா கேட்காத நல்லது. அதனால என்னுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா உனக்காண்டியே புதுசா சொல்லவா? இல்ல நடுவுல சொல்லவா? இல்ல நீங்க புதுசாவே சொல்லி பாருங்க. புதுசா சொன்னா ராதாச்செல்விக்கு பிடிக்காது, பழசாத சொல்லணும். அதனால உனக்காண்டியுடைய காதல் அந்த வானத்துல இருக்கிற நிலவு போல உனக்காண்டி எடுத்து ஓதுறேன். காதல் வேற, உண்மையான அன்பு வேற. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? பணத்தின் நிலவெடுத்து ராதா வாசலில் வைக்கட்டுமா? எங்க மாமா லூசு முண்டை. வனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? சுவந்தி பூக்களிலே கந்தலை போடட்டுமா? ஆனந்த கும்மி ஆடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது கொஞ்சம். அழகு பூங்கொடியே ஆடலை கட்டி வைக்க கட்டு தெரியவில்லை, நான் அதில் அடிபட்டு மயங்குவதில்லை. வானத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா?
பக்கத்தில் நிக்க சொல் சிரிக்கின்ற சிரிப்பிற்கு கவிதை சொல்லிக்கோடு மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க சொல்லிக்கோடு என்னவோ என்னவோ மனசு பறக்குது அம்மம்மா அம்மம்மா என்னென்ற பறக்குது காதலை கட்டி வைக்க கட்டுத்தர இல்லை நானதில் அணைப்பட்டு மயங்குவதில்லை வானத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த கும்மி பாடுது நெஞ்சம் ஆசையில் தங்கள் தேடுது கொஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தரை இல்லை நான் அதில் அணைப்பட்டு மயங்கவில்லை பணத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே தங்களை போடட்டுமா அருமையான காதல் உங்க காதல் ரொம்ப நல்லா- நன்றி 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 நன்றி. பார்த்துட்டுங்க சூப்பர் பாட்டு. இந்த படம் வந்து சிம்ம ராசி. சிம்மராசி. சிம்ம ராசி. ஆமாங்க. அதுல கதாநாயகன் வினித்து தானே? ஆமா வினித்து கஸ்தூரி. ஆமா கஸ்தூரி. இந்த பிள்ளைக்கு விருச்சிக ராசி. அதனால என்னுடைய காதலை உங்களுக்கு சொல்லாம கையகி விட மாட்டீங்களா? நான் நீக்கிறோக்கார நான் கையை விட ஆ, தமிழ்நாட்டுக்காரன் நீ ஈண்டு சொல்லி சுண்டு வரல விடுற எல்லாத்தையும் விடுவோம். முகரையை பார்க்கும்போது தெரியுது வெட்டிப்பயன். சித்தி தவறா பேசுறீங்க. வெட்டி கீழு வெட்டி வந்து வெட்டி வேறு வாசம் காத்தோடு ஒட்டி வருது ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போல ஒன்னாக ஒட்டி வருது